பாய்சன் வச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வைக்கக்கூடாது, சேஃப்டி வேணுன்றதுக்கோசம் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த மண் ஜாடி. அன்றைய காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தவங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கோசம் இந்த முறையை அவங்க வடிவமைச்சாங்க. மன்னர்களுக்கு உயிர் பாதுகாப்பு, யாரும் வருஷம் வச்சிடக்கூடாது, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான், கைவினை பொருள் தான். மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் ஜி செல்வராஜ். நான் காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்திலிருந்து பேசுகிறேன். இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அரிதான வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடுவை. இந்த குடுவை ஒரு மண் குடுவை. நம்ம பார்ப்பதற்கு உலோகம் போல, பீங்கான் போல இது காட்சியளிக்கும். ஆனால் அப்படி இல்லை, மண்ணால் செய்யப்பட்ட குடுவை தான் இது. மண்ணால் செய்யப்பட்டது இல்லாத அந்த குழவர்கள் அந்த காலகட்டத்தில் கையாலே வடிவமைச்சு செஞ்சுருக்காங்க. இது ஏறக்குறைய 300 வருஷம் ஆகுது இந்த வடிவமைப்பு செஞ்சு. அவங்க இதை பார்த்தீங்கன்னா எதற்கோசம் இதை வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்க்க சொல்ல, அன்று 200, 250, 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜமீன்தார் சிற்றரசுகள் முறைகள் இருக்க சொல்ல, அந்த மன்னர்களுக்கு யாருன்னா அந்த அருந்தக்கூடிய விஷயத்தில் யாருன்னா பாய்சன் வச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வைக்கக்கூடாது, சேஃப்டி வேணுன்றதுக்கோசம் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த மண் ஜாடி. இப்போ சில பேர் இதை பார்த்துட்டு, அருங்காட்சியத்துக்கு வரவங்க இதை பார்த்துட்டு மேஜிக் ஜார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் சாதாரண ஒரு மேஜிக் விஷயம் கிடையாது. இதை உயிர் பாதுகாப்பு, அன்றைய காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தவங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கோசம் இந்த முறையை அவங்க வடிவமைச்சாங்க. முறைன்னு சொல்கிறமே, என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குடுவையில் நம்ம தண்ணி மொண்டு எடுத்தோமா இப்படி தான் மொண்டு எடுப்போம். ஆனால் இதில் மொண்டு எடுக்கக்கூடிய வசதி, அந்த அமைப்பு இல்லை. இது மூடி வச்சிருக்கு. இதில் எதுவும் நம்ம செலுத்தினாலும் உள்ளேயும் போகாது. அப்போது இந்த ஜாடியில் எப்படி நீர் இல்லை பழரசம், பால், மோர் எப்படி இதை லோட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த அடிப்பாகத்தில் 4 வகையான 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த துளை வழியாக நம்ம அதை செலுத்த சொல்ல உள்ளே போயிட்டு லோட் ஆகிடும். தேவையான சொல்ல அதை எடுத்து பயன்படுத்திருக்காங்க. சரி, இந்த ஹோல்ஸு கீழே இருக்க எப்படி இதில் நம்ம செலுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 4 ஹோல்ஸ். இதில் நீர் இல்லை. இப்போ இதில் எதுவும் நீர் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா, இந்த நீர் ஒரு டம்ளரில் இருக்கிற நீரை இப்போ நம்ம இதில் ஊற்றுறோம். நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக ஊற்றின தண்ணி இந்த பகுதியாக கீழே வெளியே வரணும், ஆனால் வரல. இப்போது நிமித்தி பிடிக்கிறாங்க. இந்த பகுதியில் தான் நம்ம தண்ணி ஊற்றின தண்ணி கீழே வரணும் இல்லைங்களா, வரல, மேலேயே தங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான சொல்லோ இந்த தண்ணியை நம்ம ஊற்றி எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி நம்ம இதில் ஊற்றினோமோ அவ்வளோ தண்ணியை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போது இந்த வகையான முறையில் ஏன் வடிவமைச்சாங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் அந்த மன்னர்களுக்கு உயிர் பாதுகாப்பு, யாரும் வருஷம் வச்சிடக்கூடாது, இதில் எப்படி ஊற்றணும்னு வரவங்களுக்கு தெரியாது. ஒரு பாய்சன் நேரத்தை கலக்கிறாங்கன்னா எப்படி கலக்கணும்னு தெரியாது. ஒரு தவறு செய்கிறவங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கும். அப்போது இது தேடல்லையே அந்த நேரம் செலவாயிடும். அப்போ தெரியாது. இப்படி இருக்க சொல்ல தண்ணி எப்படி ஊற்றணும்னா அவங்களுக்கு தெரியாது. அதற்காக தான் இவங்க இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. இப்போது இதில் என்ன விஞ்ஞான அடிப்படையில் செஞ்சுருக்காங்க, சயின்ஸ் அடிப்படையில் எப்படி இதை செஞ்சுருப்பாங்க, ஊற்றின தண்ணி மேலே எப்படி லோடாகி நிற்குது, கீழே வரலையே, ஊற்ற சொல்ல போது இல்லை, அப்போ கீழே இறங்கணும் இல்லை. ஹோல்ஸு இயற்கை விதி, எந்த பொருள் மேல் போட்டாலும் கீழே நோக்கி தான் வரணும். அப்போ ஹோல்ஸ் இருக்கு சொல்ல அது வந்தாகணும், ஆனால் வரல. வராதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க சொல்ல, இங்கே பாருங்கள், வீட்டில் நம்ம பால், மண்ணெண்ணெய் ஊற்றுறதுக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்களா, புனல். அந்த புனல் பார்த்தீங்கன்னா, புனலினுடைய வாய்ப்பகுதி இப்படி அகண்டு இருக்கும். இந்த மாதிரி அகண்டு இருக்கும் வாய்ப்பகுதி. கீழே பார்த்தீங்கன்னா அந்த நீடுல் பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்படி நீண்டு இருக்கும். இது வாய்ப்பகுதி. இந்த புனலினுடைய நீடுல் இது நீண்டு வரி இருக்கும் உள்ள.
இது வெறும் அதாவது புனல் மட்டும்தான். இந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புனல். இந்த புனல்ல ஊற்றின தண்ணி இப்படி ஊற்ற சொல்ல கீழே போயிடுது. போயிட்டு நம்ம நிமித்த சொல்ல இந்த சைடில் வந்து இந்த பழரசம் நீராகப்பட்டது இதில் தங்கிடுது. புனல் கீழே இருக்கு, புனலை கவுத்து வச்சிருக்கோம். சைடில் வந்து அந்த நம்ம ஊற்றக்கூடிய நீர் வந்து தங்கிடுது. அதனால கீழே வரல. ஏன்னா தண்ணி அந்த புனல் வாய்க்கு மேலே நீடூலுக்கு மேலே ஏறி ஃபுல்லானாதான் கீழே வரும். அப்படி ஃபுல்லானாலும் எவ்வளவு தண்ணி ஃபுல்லாகுதோ அந்த தண்ணி மட்டும் தான் கீழே இருக்க வேண்டி இந்த சைடில் நிற்கக்கூடிய இந்த தண்ணியை வந்து கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இப்படி தான் அவங்க பயன்படுத்தினாங்க. ஒரு சாதாரண மண்ணை வச்சு அன்றைய காலகட்டத்தில் வாழ்வியலை நகர்த்தக்கூடிய தமிழன் மன்னர்களுடைய உயிரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்றத தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ மற்ற விஷயங்களை நம்ம தமிழர்கள் எவ்வளவு செஞ்சிருப்பாங்கன்றத நம்ம கூர்ந்து கவனிக்க சொல்லதான் அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு புலப்படுது. பாத்தீங்கன்னா இது பார்க்க சொல்ல ஒரு உலோக பொருள் அப்படிப்பட்டதா தெரியும். பீங்கான் மாதிரி வடிவமைப்பா தெரியும் நம்ம பார்க்க சொல்ல. ஆனா இது பீங்கானம் இல்லை, உலோகம் எந்த வகையான மெட்டலும் கிடையாது, மண்ணால் செய்யப்பட்டுதான். மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான், கைவினை பொருள் தான். இங்கே இது பூசப்பட்டிருக்கக்கூடிய வர்ணங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் இது பெயிண்ட்டுகள் கிடையாது. சரி, 300 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் கிடையாது, பரவாயில்ல, கரெக்டு, ஓகே, தெரியுது. அப்போ என்னவா இருக்குன்னு பார்க்க சொல்ல இயற்கை பூச்சிகள், இயற்கை வண்ணங்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த வண்ணங்களாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த குடுவையில் பூசப்பட்ட இந்த வர்ணம் வந்து அந்த வகையான வர்ணம் கிடையாது. பசுமாட்டினுடைய சாணத்தில் இந்த பொருளை முங்க வச்சு இதை செய்ய சொல்லவே ஈரப்பதம் கொஞ்சம் அப்படி சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு அந்த இதில் வைப்பாங்க. சாணத்தில் வச்சு குறிப்பிட்ட நேரம் முங்க வச்சு எடுத்துட்டு திரியும் கொஞ்சம் காய வைப்பாங்க. இப்படி 2 முறை 3 முறை செய்ய சொல்ல இந்த பசுமாட்டத்தினுடைய பசுமை, சாணத்தினுடைய பசுமை வந்து ஃபுல்லாக அது கிரகித்து கொள்ளும். அப்படி கிரகிச்சிக்கிறது பிறகு அதுக்கப்புறமா இதை வந்து ஆட்டுப்பால் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. நல்லா ஆட்டுப்பாலில் நல்லா தேய்ச்சி ஷைன் பண்ண சொல்ல, ஹீட் பண்ண சொல்ல இதனுடைய தன்மை வந்து இந்த அளவுக்கு வந்துடும், கலர் வந்துடும். இப்படி நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை பூச்சிகள் தயாரிப்பு முறை இப்படியும் ஒரு முறை இருக்கு. நமக்கு தெரியாத பல வகையான முறைகளும் இருந்திருக்கும் அப்படின்றது இதனால நமக்கு தெரிய வருது. ஐயா வேலூர் போனீங்க தெரியும், விஷம் போட வரவங்க இதுல போடுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல லாக் தான், இங்க ஓபனே கிடையாது. ஓபன், இது மாடல். நினைப்பாங்க சரி நம்ம வெச்சத்தை உள்ள போட்டுட்டோம்னா மண்ணு பச்சையா இருக்கும்போது பண்ணிட்டு தான் மண்ணு பச்சைன்னா ரொம்ப பச்சையா இருக்காது, கொஞ்சம் அப்படி ரெண்டு வைக்கிற பதத்துக்கு இருக்கு. ஆமா, ஈர்க்கக்கூடிய தன்மையில இருக்க சொல்ல அதை எடுத்து போயிட்டு சாணத்துல முங்க வச்சிருவாங்க. முங்க வச்சு எடுத்து திரிய எடுத்து அதை அப்படியே காய வைப்பாங்க, லைட்டா ஹீட் பண்ணுவாங்க. அதான் அப்ப வந்து சாணி வந்து பச்சையா இருந்துச்சுன்னா பசுமையில மட்டும் சாப்பிட்டு பிள்ளைங்க அந்த மாடுலாம் பசுமையில சாப்பிட்டனால பச்சையா இருந்துச்சு. இப்ப பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடறதுனால அது தொடவே பயமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அன்னி தண்ணி ஒரு மாற்று முறை, ஒரு நீருக்கு எதிர் மாற்று முறையில ஒரு நீரை பயன்படுத்தணும்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா தனியா கிளீன் ஆயிடும். வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா, வாழைப்பழத்தை தண்ணியில போட்டு அந்த நீரை வந்து நம்ம கை புக முடியாத இடத்துலலாம் ஊற்றி குளுக்கணும்னா அங்க இருக்கிற அழுகெல்லாம் வெளியேறி வந்துடும். ஆமா ஆமா, வாழைப்பழத்தினுடைய அந்த சாறு வந்து அதை சுத்தப்படுத்துது. இப்போ அது மாதிரி நிறைய மெத்தடுகளை வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மாற்று வழி. இப்போ இது செய்ய முடியாதுன்னா அது எப்படி செய்யணும் அப்படின்ற மாற்று வழி எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சிருந்தாங்க. அதுல மட்டும் தானா சுத்தி இருக்குதா? இல்லங்க, இந்த 4 ஹோல்ஸ். 4 1 5 ஹோல்ஸ் இருக்கு. இங்க 4 இருக்கு, சென்டர்ல 1 இருக்கு. அதுல போகாது. அது வச்சு அந்த ஏர் போறதுக்கு. ஓகே ஓகே, ஏர்ல நோடியா வரணும்டியா. ஆமா, இந்த ஃபனல் இருக்குங்கிறது நாங்க தட்சின் சித்ரால இப்போ இருக்கு. நிறைய விஷயங்க. இப்போ தஞ்சாவூர் கோயில் கட்டினாங்க, அது எவ்வளவு உயரம், எவ்வளவு டன்னேஜ், மேல இருக்கிற அந்த கலச வரைக்குமே 80 டன்னுன்றாங்க, அதுக்கு மேற்படி சொல்றாங்க, ஒரு தோராய கணக்கு தான். ஆனா அந்த கோபுரம் மொத்தமே எவ்வளவு டன் இருக்கும், அந்த அவ்வளவு டன்னையும் தாங்கக்கூடிய பூமி எந்த விதமான அழுத்தத்தில் இருக்கணும். இதை எப்படி கணக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூமியில 1க்கு 1 சதுர குழி போட்டு மண் எடுப்பாங்க. 1 அடி அகலம், 1 அடி ஆழம்.
அதை எடுத்து அது கொஞ்ச நேரம் பொறுத்து குறிப்பிட்ட நேரம் அவங்க ஒரு அளவு வச்சிருக்காங்க. அந்த நேரம் பொறுத்து அந்த மண்ணை திருப்பி தள்ளி பேக் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் மண் மீறும். அந்த மிச்சம் மண் மீறத்தை வச்சு இந்த பூமி எவ்வளவு திண்மையா இருக்கு, எவ்வளவு தாங்கக்கூடிய சக்தியில இருக்கு அப்படின்றத கணக்கிடுவாங்க. அந்த முறையில தான் நம்ம இது எளிய வழி. பசங்க விளையாடுறாங்க இல்லையா, பசங்க மண்ணை நோண்டுவாங்க. ஏற்கனவே நம்ம மண்ணில் விட்டு நம்ம குழந்தைங்கள மண்ணை நோண்டோம். ஆக இது நம்ம பிறவியிலே இருக்கு. ஒவ்வொரு விஞ்ஞான அறிவியலும் இன்னைக்கு நம்ம நவீனம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு கணக்கீடு முறையில் இப்போ சென்னையில் நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களை நினைக்கிறேன், நீங்களே என்ன நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சதோ நான் உங்களை நினச்சதோ நம்ம 2 பேருக்குமே தெரியாது. புரியுதுங்களா. ஒரு ஈர்ப்பு. சித்தர்கள் வாழ்ந்தாங்க. சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பல விஷயத்துல செஞ்சுருக்காங்க. சித்தர்கள் பணியில் பார்த்தீங்கன்னா நவபாஷாணம் சில சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் அதனுடைய கணக்கீடு, அதனுடைய வேதியியல் தன்மைகள்லாம் நம்ம எடுத்துட்டு முன்னாடி போய் பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நம்ம கடந்து போறோம் சார், நம்ம நவீன உலகத்துல இருக்கோம். எடுத்தோம்னா ஃபோன் பண்ணிடலாம், டிக்கெட்டு போட்டு ட்ரெயின் புரிஞ்சா ஏரோப்ளேன்ல கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையும் கடந்து போறோம். நம்ம வாழ்க்கை உங்க வாழ்க்கையை கடந்து போகுது. நீங்க உங்க வாழ்க்கையில நிக்கல, பதிவு பண்ணல அப்படின்றது தான் நம்ம யோசிக்க மறந்துடுறோம். இப்போ அந்த ஊர்ல செய்யறாங்க மண்பானை எல்லா இடத்துலையும் செய்யறாங்க. குழவர்கள் வம்சாவளின்றது எல்லா இடத்துலையும் செய்யறாங்க. ஆனா இந்த நுணுக்கமான வேலைகள்லாம் செய்யறது இல்லையா. தச்சின் சித்திரால இது இருக்கு. ஒரு மேஜிக் ஜார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு 300 வருஷம் பழமையான ஒரு மேஜிக் ஜார்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜார் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஓப்பன் தான் இருக்குது, இன்லெட்டு. ஒரே ஒரு அவுட்லெட் தான். அது பழைய செக்யூரிட்டி சிஸ்டத்தை காட்டுறதுடைய ஒரு பெரிய வெளிப்பாடாக இருக்குது. அதோட ஃபினிஷிங் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சூப்பர் ஃபினிஷிங். அது அந்த அளவுக்கு இப்போ இருக்க ஒரு பெயிண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக கிடைக்காது. அது ரொம்ப ஒரு அமேசிங்காக இருந்தது. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. அது மண் மரபு மூலயமா உங்களுக்கு நான் வேண்டுதல் விடுக்கிறேன். நீங்க அருங்காட்சியகங்கள் போயிட்டு பாருங்க, மற்ற விஷயங்களை தமிழர் தொன்மைகளை தேடி பாருங்க. இப்படி இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த மண் மரபுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.